இந்த மீடியா பாடத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீடியா பாடம் எப்படி அறிமுகமாயிடுச்சு இது ஹிஸ்ட்ரி ஒண்டி இது இப்போ எல்லாருக்குமே இது நியூ சப்ஜெக்ட் தானே. இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோக்ரஃபி அப்படின்னு சிலவங்களுக்கு தெரியும். இந்த மீடியா பாடத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன நன்மைகள் இருக்குன்னு சரி நம்ம அதை பார்க்கணும். சரியா? இதுக்கு முதல் நீங்கள் சிலாக்கள் படிச்சிருப்பீங்க அல்லது படிக்காமல் நீவாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போ நாங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் ஒரு 5 month ப்ராஜெக்ட் தான் இது. நான் 3 months போட்டு 5 மாதத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மீடியா பாடத்தை படித்து ஃபுல்லாக கவர் பண்ணி எங்கள் A level எக்ஸாம் செய்ய போகிறோம். சரியா? அப்போ ஒரு விஷயம் வரையும் கொள்ளுங்க பிள்ளையால், இந்த பாடத்தை நீங்கள் இந்த 5 மாதத்துக்குள்ளேயும் படித்து ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது உங்களோட என்ன முயற்சிக்குள்ளே இருக்குது. நான் மேக்சிமம் உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த முறை பார்த்த வழங்கவங்களுக்கும் வெறும் 6 மாதம் தான் ஒரு பிள்ளை படித்தா ரிசல்ட்ஸ் வந்துக்குது. சரி, அவங்களுக்கு பார்த்த வழங்கிருக்கும். நான் முன்னுக்கு போட்டிப்பேன். அவங்களுக்கு இந்த முறை ஒரு 11 வந்துக்குது. சரியா? அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எவ்வளவுக்கு நீங்கள் உங்களோட எஃபர்ட்டுகளை போடுறீங்களோ அந்த அளவு நீங்கள் என்ன செய்யலாம் இல்லையா உங்களோட பெருவேற்று நீங்கள் உயர்த்திக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ என்ன நீங்கள் என்ன செய்யணும், நான் சொல்கிற வழிகாட்டலை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும், நீங்கள் அப்படியே அந்த பாதையில் போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். சரியா? மூணாவது விஷயம் பாருங்க, இந்த பாடம் பற்றிய ஒரு அறிமுகம் ஒன்று தேவை. இதெல்லாம் நான் சொன்ன பிறகுதான் உங்களுக்கு மிச்சம் பேசிக்லேருந்து அந்த கிளாஸ் நடக்கும். சரியா? அந்த பாடம் சம்மந்தமான அறிமுகம் ஒன்று தேவை. எப்படி அறிமுகம் ஆயிடுச்சு, பேப்பரை கட்டமைப்பு எல்லாமே நான் சொல்லுவேன். சரியா? இப்போ சொல்லிட்டு தான் நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லைங்களா? அப்போ நீங்கள் விலை கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த 5 மாதத்துக்குள்ள நீங்கள் என்ன செய்ய போறீங்க, படித்து A level எக்ஸாம் செய்ய போறீங்க. இப்போ முழு முயற்சியும் என்ன, ஃபுல் ஃபோக்கஸ் உங்களை என்ன செய்யணும் பிள்ளைகள் இதில் நீங்கள் செலுத்தணும். இந்த பாடம்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் 3 பாடத்தையும் என்ன செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரியா? இப்போ நீங்கள் 3A தான் எடுத்து யூனிவர்சிட்டி போகணும்னு சரி இல்லை பிள்ளையால். சரியா? எப்படியோ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து உங்களோட சர்ச் ஸ்கோர் வந்துட்டு 1.1க்கு மேலே எடுக்க பாருங்க, 1.2க்கு மேலே எடுக்க பாருங்க. சரியா? இப்போ 1.1 செல்லக்குள்ள உங்களோட இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அப்படி இஸ்லாம் ஹிந்து கல்ச்சர் எடுத்தீங்கன்னு சான்ஸ் உண்டிக்கும். அப்படியே அந்த சப்ஜெக்டில் எடுக்காத ஆக்கள் என்ன செய்யுங்கன்னா எப்படியோ 1.2க்கு மேலே எடுக்க பாருங்க. சரியா? அதை டார்கெட் பண்ணி பிள்ளையால். சரியா? நாங்கள் இவ்வளோ காலமும் கஷ்டம், நிறைய வழிகள், என்ன நிறைய அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். நான் பேசுகிற விலங்கு தானே பிள்ளைகள், உங்களுக்கு சவுண்ட் கிளியர்லன்னு சொல்லி போட்டிக்கிறீங்க. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம். செட்டில் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், கிளியரானே? அப்போ பாருங்க பிள்ளையால், இந்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அவங்களோட கஷ்டம் அவமானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, சகிச்சு கொண்டு படிக்க போறீங்க. அப்போ 3 பாடத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுங்க. நீங்கள் 3A தான் எடுக்கணும் அப்படி சொல்லி இல்லை பிள்ளையால், மேக்சிமம் இந்த படித்த இந்த எடுத்த பிள்ளையோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு ABC தான் ரிசல்ட்ஸ். சரியா? சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிடைச்சாவுக்கு, அதாவது இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சர்ச் ஸ்கோர் அப் பண்ணக்கூடிய ஒரு பாடம், நம்ம மீடியா பாடம் சர்ச் ஸ்கோர் கூடிய ஒரு பாடம் தான். இப்போ ஜியோகிராஃபி இருக்கலாம், பொலிட்டிக்கல் இருக்கலாம், அப்படி அந்த பாடங்களை சூஸ் பண்ணி இப்போ நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ளிகேஷன் இன்னும் போடல் தானே, அப்படி போடக்கூட உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படியான பாடங்களை சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ ஒரு விஷயத்தை வேலைக்கு கொண்டு 5 மாதத்துக்குள்ள நான் படிக்க போகிறேன். சரியா? ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள வாங்க பிள்ளையால், நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மீடியா பாடம் எப்படி அறிமுகமாயிடுச்சு, இதை படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் பேப்பரை கட்டமைப்பு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் போகிறோம். சரியா? மூணாவது விஷயம், நீங்கள் இந்த 5 மாதத்துக்குள்ளே படிக்க போகிறீங்க மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தியாகம் செய்ய போகிறீங்க. சரியா? ஒரு தியாகத்தோட படிக்க போகிறீங்கன்றதை அமைச்சுக்கொள்ளுங்க. விளையாடி நீங்கள் என்ன செய்யணும், அப்படி எல்லாமே அதை விட்டுருங்க, படிக்கிறத விட்டுருங்க. நான் டெய்லி பயிற்சி போடுவேன் உங்களுக்கு ஃபுல்லாக. ஒவ்வொரு நாள் ஃப்ரைடே மட்டும் நம்மளோட கிளாஸ் நடக்காது, டைம் டேபிள்லாம் சொல்லுவேன். சரியா? ஃப்ரைடே மட்டும் கிளாஸ் நடக்காது, சாட்டர்டே சண்டே எனக்கு ஃபிசிக்கல் கிளாஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நான் என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு அந்த டைம் ஒன்றும் போடுவேன். சரியானே? அப்போ ஃபுல் டைம் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணணும். நானும் எந்த முழு முயற்சியை உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி முயற்சி செஞ்சு சொல்லணும். ரைட். அடுத்தது பாருங்க அப்படியே இந்த பேப்பரை கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் போவோம். நீங்கள் A லெவலில் எப்படியான ஒரு பேப்பரை முகம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க பிள்ளையால், நம்மளோட பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்த பேப்பர் வந்துட்டு இப்போ பாடம் நம்மளோட அறிமுகமாயிடுச்சு பிள்ளையால் 2006ஆம் ஆண்டு கிரேட் 10ல் வந்துட்டு பாஸ்கெட் சப்ஜெக்ட் ஒரு தொகுதி பாடம். இப்போ நீங்கள் O level எடுக்கிற இப்போ ஹெல்த் எடுத்துப்பீங்க, ICT எடுத்துப்பீங்க, தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துப்பீங்க. அப்படி ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள பிள்ளையால், அதாவது இந்த பாஸ்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ICT, அதே போல் ஹெல்த் சயின்ஸ், அதுக்குள்ள ஒரு பாஸ்கெட்டாக வந்த பாடம் தான் நம்மளோட இந்த மீடியா பாடம். இல்லைங்களா?
அப்ப 2006ஆம் ஆண்டு என்ன செய்யற பிள்ளைகள் கிரேட் 10ல அறிமுகப்படுத்தப்படுது. அதே போல 2007ஆம் ஆண்டு சரியா கிரேட் 11ல என்ன செய்யப்படுது, ஒரு பாஸ்கெட் சப்ஜெக்ட் அறிமுகப்படுத்தப்படுது, ஒரு தொகுதி பாடம் அறிமுகப்படுத்தப்படுது. அது பிறகு நம்மட மீடியா பாடம் வந்துட்டு 2008ஆம் ஆண்டு நம்மட ஏ லெவல்ல வந்துட்டு என்ன கலை பிரிவுல வந்துட்டு இது நம்மட பாடம் வந்துட்டு டெக்னாலஜில மிகுது பிள்ளையால் ஆர்ட்ஸ்ல மிகுது சரியா. கலை பிரிவில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 2008ஆம் ஆண்டு என்ன செய்யுது, ஒரு மெயின் சப்ஜெக்டாக அறிமுகப்படுத்தப்படுது. இப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதுல இருந்து பிள்ளையால் இன்றைக்கு வரைக்கும் என்ன இதை படி அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. அந்த வகையில இந்த பேப்பரை கட்டமைப்பு பார்க்கக்குள்ள ஆரம்ப காலத்துல பிள்ளையால் நம்மட பாடம் வந்துட்டு பழைய பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டம், ஓல்ட் சிலபஸ் நியூ சிலபஸ், இந்த ரெண்டும் இணைஞ்சவாறு தான் பேப்பர் வந்து செட் பண்ணாங்க. இது எப்ப இருந்துச்சுன்னா 2021க்கு முன்னாடி சரியா. 2022 அதே போல 2023ல பிள்ளையால் இந்திய நடந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பரை கட்டமைப்பு மாறி இருக்குது. இதை மூலம் அதெல்லாம் கொள்ளணும். பேப்பரை கட்டமைப்பு என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்குது. உங்களுக்கு இந்த 2021க்கு முன்னாடி இருக்கிற பேப்பரை நீங்க பார்க்க உள்ள பிள்ளையால் அதுல உங்களுக்கு ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரியா. அதுல நீங்க ஏயும் சியும் தான் செய்யணும். ஆனா இப்ப அப்படி ஒரு அந்த சிஸ்டம் என்ன செஞ்சுக்கிறாங்க, மாற்றப்பட்ட பிள்ளையால் நமக்கு நம்மளோட எக்ஸாம்ல நாங்க எப்படியான ஒரு பேப்பரை முகம் கொடுக்க இருக்கணும்னு சொன்னா மொத்தமாக பிள்ளையால் நாங்க 50 MCQ சந்திப்போம். எத்தனை MCQ சந்திப்போம், நாங்க 50 MCQ நாங்க என்ன செய்வோம் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் சரியா. அதே போல பிள்ளையால் பகுதி 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நமக்கு வந்துட்டு 7 பெரிய வினாக்கள் இருக்கும். 7 இருந்துச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தீங்கன்னு 4 8 12 16 மார்க்ஸ் இப்படி என்ன செய்யும் ஒரு கொஸ்டின் நிற்கும் சரியா. அதே போல இது மாதிரி 5 கொஸ்டின் நிற்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், சாய்ஸ்ல 2 விட்டுட்டு 5 கொஸ்டின் என்ன செய்யணும் நாங்கள் செய்யணும். அப்போ எப்படி மூணாவது கொஸ்டின் வந்துட்டு ஒரு 4 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டின் ஆயிக்கும். இந்தா நீங்க அதுக்கு விளக்கணும்னு சொல்லி ஒரு அவசியம் ஒன்று இல்லை. நீங்க என்ன செய்யணும், சுருக்கமாக குறிப்பிட்டா போதும். இப்போ உதாரணமாக தொடர்பாடல் என்ன அப்படி கேட்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யல, சும்மா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தான் கொடுக்குறேன் இல்லைங்களா. அது ஒரு விஷயம். அதே போல 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளையால் 8 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் சுருக்கமாக விவரிக்கணும். இப்ப குறிப்பிட்டு சுருக்கமாக விவரிக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும் பிள்ளையால், சுருக்கமாக விவரிக்கணும் சரியா. அதே போல பிள்ளையால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 12 மார்க்ஸ் சொல்லக்குள்ள என்ன செய்யணும், அதை விட கொஞ்சம் உதாரணங்கள் கொடுத்து விவரிக்கணும். அதே போல 16 மார்க்ஸ் சொல்லக்குள்ள நீங்க என்ன செய்யணும், ஆழமாகவும் எடுத்துக்காட்டுகளூடாகவும் நீங்க என்ன செய்யணும் அதை விவரிக்கக்கூடிய விளைக்கணும். இதன் பிள்ளை நம்மளோட பேப்பரை கட்டமைப்பு வைக்கும். மொத்தமாக 50 MCQ இருக்கும். MCQ பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பேப்பர் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஹிந்து கல்ச்சர் பேப்பர் மாதிரி தான் சரியா. பகுதி 2 பொறுத்த வரைக்கும் பிள்ளையால் 7 பெரிய வினாக்கள் இருக்குது. அதுல நாங்க என்ன செய்யணும் 5க்கு ஆன்சர் பண்ணுவோம். இந்த பேப்பர்